வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இப்போது நம்ம காணப்போவது ஒரு முக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப குறுகிய கால பயனுள்ள ஒரு தகவலாக, குறிப்பாக தொழிலை செய்பவர்களுக்கு, பெரிய பெரிய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு மட்டுமே பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் இது. அடுத்து வரக்கூடிய 2 வார காலகட்டங்கள் உங்களுடைய வியாபாரத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராகவே வரப்போகுது. ஒவ்வொரு மாதத்திலையும் அதை 2ஆக பிரித்து கொண்டு முதல் 2 வாரத்திற்கான பலன்கள் முன்னாடியும், அதன் பிறகு அடுத்த 2 வாரங்களுக்கான பலன்களும் நான் வழங்குவதாக இருக்கேன். இதை தொடர்ந்து பார்த்து பயன்பெற்று வாருங்கள். உங்கள் ஆதரவை தாருங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கான வியாபார ரீதியான இலவச பொது தகவல்களும் நான் தரதாக இருக்கேன். அதை பற்றின குறிப்புகள் இந்த பகுதியோடைய இறுதியில் வரும். கவனமாக பார்த்து பயன்பெறுங்கள். இப்போ முக்கியமான இந்த பகுதிக்குள்ளார போகலாம். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த ஜனவரி 2025ங்கிறது ரொம்ப நல்ல பலன் தரக்கூடிய வகையிலேயே இருக்க போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பிட்டு இந்த முதல் 2 வாரங்களுக்கு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு நல்ல ஒரு துவக்கமாக இருக்கும். இவ்வளோ நாள் ஏதேனும் ஒரு சில விஷயங்கள் நடக்காமல் கிடைக்காமல் உங்களுக்கு நிறைய இன்கமில் குளறுபடிகள் ஏற்பட்டிருந்துச்சுன்னா, இப்போ இந்த முதல் 2 வாரத்தில் அது எல்லாமே சரியாகி உங்களுக்கு பண வருவாய் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் உண்டு பண்ண போகுது அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தி சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த 2025 அப்படிங்கிறதே செவ்வாயின் ஆதிக்கத்தில் துவங்குது. புத மங்கள யோகம் ஒரு பக்கம் புதன் 5 அப்படின்னாலே அறிவுக்கான கிரகம். நீங்கள் வியாபாரத்திற்குன்னே பிறந்த மனிதர்கள், 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்கள், உங்களுக்கு மிகவும் ஆற்றல் மிகுந்த ஒரு காலகட்டமாகவே இந்த 2025 அமையும் அப்படிங்கிறதுல எந்த கருத்துமே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக இந்த முதல் 2 வாரங்களை பொறுத்த வரைக்கும் அதில் அந்த 5 ஜனவரி 2025, 14 ஜனவரி 2025 இந்த 2 நாட்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த 2 நாளில் நீங்கள் பண வருவாயும் எதிர்பார்க்கலாம், நியூ ஆர்டர்ஸ் எதிர்பார்க்கலாம். நீங்கள் ஒரு இனாகரலே பண்ணலாம். புதுசாக ஒரு விஷயத்தை துவங்குறீங்களா, நீங்கள் புதுசாகவே துவங்கலாம், இனாகரலே பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதிய சர்வீசஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக செய்யலாம். எந்தவித யோசனையும் வேண்டாம். அது நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஒரு வேல்யூ ஆடானாக உங்களுக்கு உங்கள் லைஃப்பில், உங்கள் பிஸ்னஸ் லைஃப்பில் அது நிச்சயம் கை கொடுக்கக்கூடிய வகையில் வளர்ச்சி பெறவும் செய்யும். வியாபார ரீதியாக ஒரு சிலருக்கு நான் கேட்ட இடத்துல எனக்கு உதவிகள் கிடைக்க பெறாமல் பிஸ்னஸ் ஸ்டக்காக இருக்குது அப்படிங்கிற நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் இருப்பீங்க. நீங்கள் உங்களுடைய முயற்சியை முன்னெடுக்க வேண்டிய நாள் ஏற்கனவே நான் சொன்ன தேதிகளில் ரொம்ப குறிப்பிட்டபடி சொல்லக்கூடிய தேதியாக இந்த 15ஆம் தேதியை வைத்து கொள்ளுங்கள். 15 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பணத்தை தரக்கூடிய ஒரு வகையில் செயல்படும். மாத ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்டால் 6ஆம் தேதியை வைத்து கொள்ளுங்கள். இந்த 2 தேதிகளை உதவி, முக்கியமாக பணம் சார்ந்த உதவி, ஒரு பிஸ்னஸ்க்கான ஒரு லோன் அப்ளை பண்ணுவதோ அல்லது ஒருத்தர்கிட்ட போய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் உங்களுடைய ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணுறதோ, அது போன்ற முயற்சிகளுக்கு இந்த 6ஆம் தேதியும் 15ஆம் தேதியும் அமைத்து கொள்ளுங்கள். எதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு 8 வரக்கூடிய தேதி 8 ஜனவரி 2025 அதே போல் 4 ஜனவரி 2025 இந்த தேதிகளில் ஒரு வியாபாரம் சார்ந்த ஒரு உதவிக்கோ அல்லது ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் நியூவாக அப்ளை பண்ணுவதற்கோ உகந்த நாளாக தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. அந்த தேதியில் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்காமலே போகும். அதனால் தயவுசெய்து முயற்சி செய்து நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டாம், காலத்தை விரயம் பண்ண வேண்டாம்.
அப்படிங்கிறதுக்காகவே தெளிவாக சொல்லிடுறேன். இந்த 2 தேதிகளை இந்த முதல் 2 வாரத்தில் முழுமையாக தவிர்த்து கொள்ளுங்கள். அந்த தேதிகளில் நீங்கள் அமைதியாக இருக்கிறது அப்படியே வியாபாரத்தை ரன் பண்ணிட்டு வந்தாலே போதுமானது. நம்ம இது மாதிரியான விஷயங்களை அனலைஸ் பண்ணுவதற்கு காரணமே, ஒரு வியாபாரங்கும்போது ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும். அதனுடைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும். இது நம்ம செய்யாமல் ஒன்றும் பண்ணாமலேயே அந்த ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். முடிந்தவரை அந்த ரிஸ்க் ஃபேக்டரை கம்மி பண்ணுவதற்காக நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகள் தான் இந்த எண்கணிதமாக சார்ந்த விஷயங்களும். ஏன்னா ஒரு எண்கள் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது அந்த வியாபாரத்திற்கு பேருதவியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அந்த வியாபாரத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு அது கையை கடிக்காமல் அந்த ஒரு வியாபாரம் நடந்தாலே போதும் அப்படிங்கிற நிலைமையில தான் இன்றைக்கி பல வியாபாரிகள் இருக்காருங்க, பல தொழில் முனைவோர் இருக்காங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இன்னும் கொடுமை என்னென்னா, ஆரம்பிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வைக்க கூட முடியாத நிலைமையில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இவர்கள் எல்லாருக்குமே எண்கணிதத்தில் விடை உண்டு, பலன் உண்டு. பலன் தரக்கூடிய வகையில் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஆனால் அவங்களுக்கு கிடைப்பதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த எண்கணித பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்கும். இந்த செகண்டு நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அதற்கான கொடுப்பினை உங்களுக்கு இருப்பதனால் மட்டுமே இது கிடைக்கப்பட்டிருக்கு. நம்ம வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் சேனலுக்கு இதற்கு நீங்கள் நன்றி சொல்லிவிட்டு, நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டதற்கிணங்க உங்களுக்கான இலவச பொது பலன்களுக்கான தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க. கண்டிப்பாக 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன். இந்த புத்தாண்டிலிருந்து உங்களுடைய வியாபாரம் செழித்தோங்குவதற்கான ஒரு பெரிய ஒரு புதிய வாசலை இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ பிஸ்னஸ் திறந்து வச்சுருக்காங்க. அவங்களுக்கும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து தந்துட்டு வாங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.